ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருணாச்சல பிரதேசம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட தலைநகர் இட்டாநகர். அதுக்கப்புறம் இதோட மொழி பார்த்துக்கோங்க, நிஷி மற்றும் அடி. ஓகேவா? 1987 பிப்ரவரி 20 தனி மாநிலமாக உருவாகியிருக்கும் அருணாச்சல பிரதேசம். ஓகேவா? ஸோ முக்கியமான ஆறுகள் ஜஸ்ட் லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நடனம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பர்டோ சாம் நடனம் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தோட நடனம். மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களில் ரொம்ப பெரிய மாநிலம் எதுன்னு கேட்பாங்க, அருணாச்சல பிரதேசம் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதிகமாக வட்டார மொழிகள் பேசக்கூடிய ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்களில் ரொம்ப லார்ஜஸ்ட்டு ஸ்டேட்டும் நமக்கு அருணாச்சல பிரதேசம் தான். உலகிலேயே மிகப்பெரிய புத்த விஹாரம் அப்படிங்கிறது இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய புத்த விஹாரமான தவாங் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. உலகிலேயே பெருசு அப்படின்னா போரே புந்தர், இந்தியாவில் பெருசு இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உதய சூரியனின் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஜூம் அப்படிங்கிற விவசாய முறை பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றம் அமைந்திருக்கக்கூடிய இடம் கவுஹாத்தி.